ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி சாட்டர்டே நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான். இதை நம்ம அம்மா வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு, அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் செய்வோம். ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து இதை செய்கிறேன். பார்த்திங்கன்னா, இந்த கடலைப்பருப்பை வந்துட்டு மார்னிங் ஒரு 6 o'clock தான் நான் ஊற வச்சேன். ஹார்ட்லி ஒரு 3 hours தான் ஊற வச்சுருக்கேன். அதில் நான் வேறு எந்த பருப்புமே ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா அதை மிக்சியில் நம்ம நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நல்லா கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் போட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ்அப் பண்ணணும். அதுக்கப்புறமா குட்டி ஆனியன், ஸ்மால் ஆனியன், சாம்பார் வெங்காயம் இருக்குங்க இல்லையா, அதை நிறைய உரிக்கணும். பூண்டும் நிறைய உரித்து போடணும். தக்காளியை வந்துட்டு நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இந்த குழம்பு வந்து புளி தண்ணியை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதில் மிளகாய் தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த இந்த குழம்பு இது கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த புளி கரைச்சல், அந்த காரம் போட்டு அதை தூக்கி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த குழம்பு நல்லா நம்ம தண்ணியாக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பு உருண்டைக்கான இந்த பருப்பெல்லாம் இது சின்னதாக நம்மளுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு இந்த பால் மாதிரி உருட்டி இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு சிம் பண்ணிவிட்டு இதை நம்ம அதில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடினா ஒரு 10 minutesல இது நல்லாவே வெந்துடும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், குட்டி ஆனியன் வந்து ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.